பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறை குறிச்சும் பிப்ளிக்கலா இல்லாம ஒருவேளை உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமா ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஆபிரகாமை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வரோம். ஏன்னா நமக்கு ஹிஸ்டாரிக்கலா ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறை, அவர் எப்போ வாழ்ந்தாருங்க விஷயம் தெரிஞ்சாலே நமக்கு வந்து பைபிளோட ஒத்து போகிறது பெரிய விஷயமா இருக்கும். நீங்க பைபிள் சொல்ற ஆபிரகாமுடைய காலகட்டமும் ஹிஸ்டாரிக்கல் சொல்ற ஆபிரகாமின் காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலகட்டமா இருக்கு. அவர் வந்த இடம், அவருடைய அப்பா பேரு எல்லாமே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது ஆக்சுவலா. எதுக்கு ஹிஸ்டாரிக்கலாகவும் ஆபிரகாமை குறித்து பதிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபராக அவருடைய குடும்பம் வந்து வாழ்ந்திருக்கு, தேராவுடைய குடும்பம் சொல்லி. நம்ம நிறைய விஷயம் பார்த்து வரோம். இன்னைக்கு வந்து நம்ம பண்டைய கால சுமேரிய பட்டணத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இடத்துல தேரா வந்து பைபிள் போட்டிருக்கோம். தேரா வந்து ஊருங்கிற பட்டணத்துலேருந்து இடம் மாறி ஹாரானுக்கு போனார். அப்புறம் அவர் வந்து ஆபிரகாம் வந்து அவர் கூட்டத்தோட அவருடைய மக்களோடு அவர் வந்து கானான் தேசத்துக்கு போனதாக பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக நிறைய இடத்துல பைபிளில் பார்த்தீங்கன்னா சில பட்டணங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து ஷினார் அப்படிங்கிற ஒரு பகுதியை சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஷினாருங்கிற இந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா சுமேருங்கிற பேர். ஆக்சுவலாக ஷினார் சொல்லப்பட்ட லேண்ட் ஆஃப் ஷினார் சொல்லப்பட்டிருக்கும் பைபிளில். அதுதான் சுமேருங்கிற பட்டணத்துடைய பேர். இப்போ ஹீப்ரூ ஸ்கிரிப்சர்ல சுமேரு ஷினார் சொல்லப்பட்டிருக்கும். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சுமேர் சொல்ல வராங்க. இப்போ இந்த சினார் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த சுமேர் பட்டணத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு மொனார்கி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பைபிள்லேயும் அவரோட பேர் மென்ஷன் ஆயிருக்கும். குஷ் பிகேம் த ஃபாதர் ஆஃப் நிம்ரோத்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக நிம்ரோத்துக்கு அரசன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து முதல் ஒரு பெரிய ரூலர். அவர் வந்து அரசன் சொல்லக்கூடாது, பெரிய ரூலர், பெரிய மொனார்கி ரூலர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனாக நிம்ரோத் வாழ்ந்திருக்காரு. நிம்ரோத் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வந்து பெரிய மைட்டி ஹண்டர் பை த கிரேஸ் ஆஃப் த லார்ட்னே சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஆளுங்கிற விஷயத்தை சொல்றதுக்காக தான் மைட்டி ஹண்டர் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ அந்த அந்த நிம்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன்ல சுமேர்ல ரூல் பண்ணும்போது ஆக்சுவலாக அவர் கீழே வந்து ஒரு சுமேர் அந்த 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 ராஜ்யத்தில் சில முக்கியமான சிட்டி பட்டணங்கள்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாபிலோன் ஒரு பட்டணம் இருக்குது, எரேக்னு ஒரு பட்டணம் இருக்குது, அக்காதுன்னு பட்டணம் இருக்குது. இது எல்லா பட்டணம் பார்த்தீங்கன்னா ஷினாருங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷினாருக்கு சுமேர் பட்டணம் வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக சுமேர் ராஜ்யத்தில் பாபிலோன், அக்காது, எரேக் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த சுமேருங்கிற அந்த சிவிலைசேஷன், இந்த பாபிலோனியன் சிவிலைசேஷன் வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம அதே நாகரிகத்தில் தான் ஆக்சுவலாக ஆபிரகாம் அவர் குடும்பம்லாம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது 3 வகையாக இந்த வருடங்களை வந்து பிரிக்காங்க. ஒன்று வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படி சொல்கிறாங்க, ஏர்லி பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே பிரான்ஸ் ஏஜ் தான். கிறிஸ்துக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் முன்பதாக நடக்கப்பட்ட விஷயம். 3300 கிறிஸ்துக்கு முன் 2100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள் வாழ்ந்த ஃப்ளரிஷ்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்பதாக 2100 1550 கிறிஸ்துக்கு பின் அந்த காலங்களை வந்து ஆபிரகாம் வாழ்ந்த காலம், தேரா வாழ்ந்த காலம். அப்போ வந்து ஊருங்கிற அந்த 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 ஒரு ராஜ்யத்தை வந்து 3ஆம் டைனாஸ்டி, 3rd டைனாஸ்டி ஆஃப் ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்போ அவங்களுடைய 3வது தலைமுறை பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை வந்து ஆளுகை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் பிரான்ஸ் ஏஜ் சொல்லும் போது 1550 1200 கிறிஸ்துக்கு முன் அந்த நாட்களை சொல்ல வராங்க. அது வந்து கிட்டத்தட்ட அயன் ஏஜ் வர காலம், பிரான்ஸ் ஏஜுக்கு அப்புறம் அயன் ஏஜ் வர காலமா இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாவீது வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப எதுக்கு இந்த நாட்களை வந்து பிரிக்காங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ரஹாம் வந்து ஒரு மிடில் பிரான்ஸ் ஏஜ்ல வாழ்ந்தவர் அப்படிங்கிறார். ஆக்சுவலா அதாவது ஒரு ஏர்லி பிரான்ஸ் ஏஜ்ல இருந்து மிடில் பிரான்ஸ் ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாகரிகம், அந்த சிவிலைசேஷன், சுமேரிய சிவிலைசேஷன் வந்து பயங்கர செழிப்பா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த குனைஃபார்ம் டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 18th செஞ்சுரியில் ஒரு 100-200 வருஷம் முன்பதாக தான் இதெல்லாமே அவங்க ஃபைன் பண்ணி டெசிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த லாங்குவேஜ் வந்து. அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பதாக 2000 வருஷம் 3000 வருஷம் பழமை உள்ள அந்த அந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த மொழி இன்னைக்கு நம்மளால இதை டெசிஃபர் பண்ண முடியுதுக்காக பார்த்தீங்கன்னா அது அப்போ அந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டா அவங்க வந்து ஃபியூச்சருக்கு தேவைப்படும் சொல்லி அந்த நாகரிகத்தில் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அட்வான்ஸ்டு ஒரு ஒரு கல்ச்சராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரைட்.
இப்போ தேரா பார்த்தீங்கன்னா, பைபிள்னு சொல்லப்பட்டிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்ல வராங்க, தேரா குடும்பம் வந்து ஊர் பட்டணத்துலேருந்து அவங்க வந்து அப்படியே அ ஹாரானுக்கு தான் மூவ் ஆயி வராங்க. எதனால மூவ் ஆயி வந்தாங்கங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் ஆக்சுவலா. அந்த அந்த அவர் ஏன் மூவ் ஆயி வந்தாரு? எதற்காக மூவ் ஆயி வந்தாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு சில ஜியோ பொலிட்டிக்கல் சூழல் சரியில்லாம இருந்திருக்கு. அந்த டைம்ல உள்ள அந்த அரசியல் சூழல், அந்த அந்த நாகரிகத்தில ஒரு 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 த்ரெஷ்ஹோல்ட் உருவாகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து இடம்பெயர்ந்து வராங்க ஆக்சுவலா. ஆபிரகாம் தெரியும் நமக்கு வந்து ஆபிரகாம், ஹாரான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து முழுக்க முழுக்க அவரு கானான் தேசத்துக்கு வருவார் ஆக்சுவலா. அவர் அங்கேயே ஸ்டே பண்ண மாட்டாரு. கடவுள் சொன்னது நிமித்தம் அவர் வந்து பிப்ளிக்கலா பார்த்தீங்கன்னா, அவரு கடவுளோட பேச்ச கேட்டு அந்த தேசத்த விட்டுட்டு வராரு ஆக்சுவலா. இது நமக்கு இந்த ட்ராக் நமக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சொசைட்டி, ஒரு ஒரு பெரிய நாகரீகம், பெரிய மக்கள் அட்வான்ஸ்டா வந்து அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. அது வந்து செழிப்பா வாழ்ந்த காலம். ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேராவுடைய குடும்பமாகட்டும், கிட்டத்தட்ட இந்த 3000 கிறிஸ்துவுக்கு முன்பதாக 3800லேருந்து அப்புறம் 1750 அந்த கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாட்கள் வந்து அ வரலாறு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து செழிப்பா இருந்த காலகட்டம் அப்படிங்கிறாங்க. அதே மாரி ஆர்க்கியோலாஜிஸ்ட் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய எவிடன்ஸ் வந்து எடுக்காங்க ஆக்சுவலா. கிட்டத்தட்ட அ அந்த டைம்ல வந்து உபேதியன்ஸ்னு ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து செமிட்டிக் இனம் கிடையாது அப்படிங்காங்க. நமக்கு தெரியும் செமிட்டிக் இனம் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இந்த சீரிஸ்ல பார்த்திருக்கோம். செமிட்டிக்ங்கிறது ஷெம்மொழி வம்சத்துல வந்தவங்கள தான் நம்ம செமிட்டிக் சொல்றோம் ஆக்சுவலா. அப்போ அந்த காலத்துல வந்து செம் இனம் இல்லாம ஹாம் இனத்துல இருந்தோ, ஜாஃபேத் இனத்துல இருந்தோ வந்த மக்களும் வாழ்ந்திருக்காங்க அந்த டைம்லயே அப்படிங்காங்க ஆக்சுவலா. இந்த சுமேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிவிலைசேஷன்ல அவங்க பழக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்களோட டயலக்ட்ஸ் எல்லாமே வேற மாரி இருந்திருக்கு. மத்த எஜிப்ஷியன்ஸ் மாரியோ, இல்ல மத்த இந்தியன்ஸ் மாரியோ, சைனீஸ் மாரியோ இல்ல. நம்ம யோசிக்கலாம் எப்படி இன்னைக்கு வந்து சுமேரியர் நாகரிகத்த மட்டும் நம்மளால இவ்வளவு தூரம் டிக் பண்ணி எடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து குனேஃபார்ம் டேப்லெட் சொல்லி சுட்டெரிக்கப்பட்ட அந்த களிமண் கல்ல தான் அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய வரலாறு ஃபுல்லா எழுதியிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு தெரியும் 2000 வருஷத்துக்கு வாழ்ந்த இந்த ரோமர்கள் ராஜ்யத்த பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி குட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சுவலா. அவங்களுடைய காலங்கள, அந்த நாட்கள, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர அ எல்லா ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் வந்து பயங்கரமா அவங்க லைப்ரரியில ஃபோக்கஸ் பண்ணி எழுதி வச்சு பிரிசர்வ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் ராஜ்யத்துல அவங்க என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன பண்ணாங்கற விஷயத்த நம்மளால ஈஸியா அ ஹிஸ்ட் வரலாறுல போய் நம்மளால ஹிஸ்டரியில போய் எடுத்து எடுத்து நம்மளால வாசிக்க முடியும் ஆக்சுவலா. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் பண்ணவங்க. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் வாழ்ந்த இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்பதாக போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 3500 வருஷம் நீங்க போனீங்கன்னா, 4000 வருஷம் பேக் போனீங்கன்னா, அப்ப வாழ்ந்த சுமேரியர் மக்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சேவ் பண்ணி, பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன்ஸோடைய ஹிஸ்டரியோ, இல்லாட்டி அ நமக்கு வந்து சைனீஸோடைய வரலாறையோ, ஏன் இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளால டிக் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாருமே பேப்பரைஸ் பேப்பர்ல எழுதுவாங்க. அந்த அந்த அப்ப என்ன ஆகும்னா எல்லாமே அது அழிஞ்சு போகும் ஆக்சுவலா. அதனால அது ரொம்ப பிரிசர்வ் பண்ண முடியல. இன்னைக்கு அந்த கல்லுல செதுக்கப்பட்ட வார்த்தைகளாகட்டும், இல்ல வடிவங்கள் ஆகட்டும், அத வச்சு இன்னைக்கு நம்ம டிசிஃபர் பண்றோம் ஆக்சுவலா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க வந்து அட்வான்ஸா இருக்கிறதுனால, அவங்க வந்து அவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ், ஹிஸ்டரி, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கிளாஸ் சிஸ்டம் உட்பட எப்பேர்ப்பட்ட சமுதாய மக்கள்லாம் அந்த டைம்ல வாழ்றாங்க. கேட்டகரிஸ் ஆஃப் சோசியல் அதாவது எப்பேர்ப்பட்ட எத்தனை வகையான கிளாஸ் மக்கள்லாம் அந்த நாட்கள்ல வாழ்றாங்கங்கிற விஷயத்த வந்து அவங்க குனேஃபார்ம் டேப்லெட்ல பதுக்கி லைப்ரரியா வச்சிருக்காங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜிகுராத் டெம்பிள் அப்படிம்பாங்க ஆக்சுவலா. அது அடுத்து வந்து ஹோலி மவுண்டன்ஸ் அப்படிம்பாங்க. இன்னைக்கும் அந்த டெம்பிள் இருக்கு ஆக்சுவலா. ஜிகுராத் அப்படிம்பாங்க. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு 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 அடியில அதோடைய அத அத அவங்க டிக் பண்ணும்போது, அந்த கேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பிள் வால்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சுமேரிய நாகரிகத்த நம்ம போயிட்டு அவங்கள பத்தி கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு ஆக்சுவலா. இப்போ எஜிப்ஷியன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் பிக்டோகிராஃப் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாம் வடிவத்தில வரைஞ்சிருப்பாங்க. நம்ம அத வச்சு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க கார்ல போகும்போது ரோட் சைன்ஸ் பார்ப்போம். லெஃப்ட்ல திரும்புங்க, ரைட்ல திரும்புங்க, யூ டர்ன் போடுங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்ப இதுதான் நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னு தெரியும். யாருக்கும் கத்துக் குடுக்க அவசியம் கிடையாது ஆக்சுவலா. இந்த சில பிக்டோகிராஃப் எல்லாமே. அப்ப எஜிப்ஷியன்ஸ் வந்து அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா, அவங்க அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து நெறைய பேருக்கு புரிய கஷ்டமா இருந்திருக்கு. அது அவ்வளோ ஃபாஸ்ட்டா அட்வான்ஸ்டா டிராவல் பண்ணவே இல்ல. ஆனா சுமேரியன்ஸ பார்த்தீங்கன்னா, இவங்களும் இவங்கட்ட அல்பாபெட்ஸ் கிடையாது ஆக்சுவலா. ஆனா இவங்களும் பிக்டோகிராஃப் மாரி வடிவத்தில கொண்டு வராங்க. ஆனா,
அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட் வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து கன்வே பண்றாங்க ஆக்சுவலா. அப்ப எஜிப்ஷியன்ஸே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த 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 மாரி சுமேரியர்களுடைய டயலாக்ஸ், லாங்குவேஜ்லாம் கத்துக்கிட்டு வராங்க. எதுக்கு இன்னைக்கு வந்து ஹீப்ரு மொழியும், ஹீப்ரு ஹிஸ்டரியும் நமக்கு வந்து அவ்வளோ தூரம் பிரிசர்வ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சுமேரியன் சிவிலைசேஷன்ல இருந்து அவங்களுடைய லாங்குவேஜ் ஃபார்ம் ஆனதுனால, எபிரேய மொழியும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆபிரகாம் காலத்துல அவரும் அட்வான்ஸ்டா என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அவங்க என்ன எழுதுறாங்களோ, அந்த பார்க்குற வடிவத்துக்கு ஒரு சவுண்ட் குடுத்து, அந்த சவுண்ட வார்த்தைகளா மாத்துறதுனால தான் இன்னைக்கு நமக்கு தோரா உட்பட எல்லா பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு ஆக்சுவலா. அந்த ஒரு கல்ச்சர்ல ஆபிரகாம் வந்ததுனால தான், அவருடைய சந்ததிக்கு அவரால வந்து எழுத்து வடிவத்த, மொழி வார்த்தைகளை முழுவதும் அவர் கத்துக் குடுத்து, அவர் அட்வான்ஸ்டு ஒரு 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 எக்ஸ்ட்ரார்டினரி பெர்சனாக தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அவரு அந்த நாட்ட விட்டு வரும்போது, ஹி வாஸ் a வெல் வெர்ஸ்டு பெர்சன் தான் சொல்றாங்க ஆக்சுவலா. குறிப்பா பார்க்கும்போது, இந்த இந்த சுமேரியர்களுடைய இந்த எவிடன்ஸஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2,50,000 கிளே டேப்லெட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இந்த களிமண் டேப்லெட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குனேஃபார்ம் டேப்லெட்ல. அது எல்லாமே 1000 வருஷங்களாக இருந்த ஒரு குனேஃபார்ம் டேப்லெட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் தருது. இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கும் அதிகமாக இந்த அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியால, ஈராக் தேசத்துல அவங்க அதிகமாக டிக் பண்ண பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய குனேஃபார்ம் டேப்லெட் கிடைக்கிறதுனால, அவங்க இன்னும் அத டெசிஃபர் பண்ணி இந்த ஹிஸ்டாரிக்கலா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு 3500 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கு? அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய அவங்களுடைய அரசியல் சூழல், அவங்க எத நம்புனாங்க ஆக்சுவலா? எப்படி வாழ்ந்திருக்காங்க? எப்படி பிரிசர்வ் பண்ணியிருக்காங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இன்னைக்கும் அத வந்து முழுக்க முழுக்க எடுத்துட்டு வராங்க ஆக்சுவலா. இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இன்னைக்கும் சுமேரிய நாகரிகத்த பத்தி படிக்க முடியுது. சுமேரிய நாகரிகத்துல வந்த ஆபிரகாமை குறிச்சும் நம்மளால படிக்க முடியுது ஆக்சுவலா. சரி. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ரஷ்யால ஒரு சுமேரியன் ஸ்காலர்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. டயக்கன் ஆஃப் போசிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரு. அவர் வந்து சுமேரிய நாகரிகத்தை குறிச்சும், சுமேரியன் லாங்குவேஜ் குறிச்சும் அவர் ஹிஸ் அ ரிசர்ச் ஸ்காலர்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலா. அவர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட அந்த நாட்கள்ல சுமேரியன் சமுதாயத்துல, சொசைட்டில 4 4 வகையான மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. ஒண்ணு வந்து நோபல்ஸ் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. ஹை கிளாஸ் பீப்பிள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோபல்ஸ்க்கு எல்லாருக்குமே நெறைய இடங்கள் இருக்கும். நெறைய அ இடத்த ஆளுகை பண்ணியிருப்பாங்க. ரென்டல் குடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் அவங்க கையில இருக்கும். மோஸ்ட் நோபல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பர் கிளாஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க ஆக்சுவலா. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லோவர் கிளாஸ், அப்பர் கிளாஸ் சொல்லி பார்லிமெண்ட்ல இருக்கு ஆக்சுவலா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயுமே அவங்க வந்து 2 வகையான அவங்க பார்லிமெண்ட்ல அவங்களுடைய அவங்களுடைய அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா, 2 வகையான கிளாஸ் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. லோவர் கிளாஸ், அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த அப்பர் கிளாஸ்ல எலக்ட் ஆயி போற எல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நோபல்ஸ்லேருந்து வந்தவங்களா இருக்காங்க. ராஜ்ய குடும்பத்த சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பயங்கர ரிச் பீப்பிளா இருக்காங்க ஆக்சுவலா. இவங்க தான் எல்டர்ஸ் எல்லாம் அப்பர் கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து காமனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காமனர்ஸ்ங்கும்போது இவங்களுக்கும் பெரிய பெரிய இடம் இருக்கு. அவங்களும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்பிளா தான் இருக்காங்க. அவங்களும் இன்ஹெரிட் பண்றாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய இடத்த இன்ஹெரிட் பண்ணி வர கூட்டமா இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, செலக்டட் எல்டர்ஸ் இந்த எல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லோவர் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஒரு பார்லிமெண்ட்ல போய் எலக்ட் ஆயி போறாங்க ஆக்சுவலா. லோவர் கிளாஸ், அப்பர் கிளாஸ் போகும்போது இது எந்த கிளாஸிசம் கிடையாது. ஜஸ்ட் அது அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ்ன்னு சொல்ல வராங்க அவ்வளவுதான். இங்கேருந்து எல்டர்ஸ் செலக்ட் ஆகி போறாங்க. அங்கேருந்து எல்டர்ஸ் செலக்ட் ஆகி வராங்க. இந்த எல்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, அ மொத்த அந்த நாட்கள வந்து ரூல் பண்ணிட்டு வராங்க. அந்த நாடுகள ரூல் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலா. இதுக்கப்புறம் பார்க்கும்போது அ ப கிளையண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளையண்ட்ஸ்ங்கும்போது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மெர்ச்சன்ட்ஸ், வேலை செய்றவங்க, டெம்பிள்ல வேலை செய்றவங்க, தொழில் செய்றவங்க எல்லாமே 3 கிளாஸ் மக்களா இருக்காங்க. 3 கிளாஸ் இல்ல, 3 டைப் ஆஃப் மக்களா இருக்காங்க. லாஸ்ட் பார்க்கும்போது அடிமைகள் ஒரு கூட்டம் இருக்கு. ஸ்லேவ்ஸ்ன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அப்போ சுமேரியன் கல்ச்சர்ல 4 வகையான ஒரு கிளாஸிசம் இருக்கு ஆக்சுவலா. ப்ராபப்லி என்ன சொல்ல வராங்கன்னா, ஆபிரகாம் குடும்பம் வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்லாட்டி ஒரு நோபல்ஸா இருந்திருக்கலாம். இல்லாட்டி காமனர்ஸா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. ஏன்னா அவருமே ஒரு ஸ்லேவ் ஓன் சிட்டிசன் தான் இருந்திருக்காரு. இந்த இந்த மெர்ச்சன்ட்ஸா இருக்கிறவங்க, கிளையண்ட்ஸா இருக்கிறவங்க வந்து ஸ்லேவ் ஓன் பண்ண முடியாது ஆக்சுவலா. அப்ப ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய ஸ்லேவ் ஓன் சிட்டிசனா இருந்திருக்காரு. அவர் வந்து
டெம்பிள்ஸ்ல அவங்க அப்பா வந்து ஐடல்ஸ் எல்லா சிலைகளையும் வடிவு கொடுத்துருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால ப்ராபப்ளி இவர் வந்து நோபலா இருந்திருக்கலாம், இல்லாட்டி காமனஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்ல பதிவு கொடுக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது ஆக்சுவலா. ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து நான் இப்போ சொல்லுவேன், எனக்கு 60% 55 60% மக்கள் வந்து நாங்க ஆபிரகாமுடைய மதத்தை பின்பற்றோம்னு சொல்லி ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாமியம் சொல்றாங்க ஆக்சுவலா. அப்போ அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்லேவ் ஓன் சிட்டிசனாக ஒரு ஹை கிளாஸ் சிஸ்டம்ல வளர்ந்தாலும், கடவுள் வந்து அவரை நீ இந்த இடத்த விட்டு போக சொல்லும்போது, அவர் கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அன்டெவலப்டு கண்ட்ரிக்கு தான் போறாரு ஆக்சுவலா. ஒரு ஒரு 3 கிளாஸ் கண்ட்ரிக்கு போறாரு. அதுதான் கானான் தேசம். கானான் தேசம் போகும்போது, கானான் தேசத்துல எக்கச்சக்க குழு மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எக்கச்சக்க இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அ டெவலப்டு நேஷன்ஸ் கிடையாது ஆக்சுவலா. ப்ராபப்ளி சுமேரிய நாட்டோடைய கலாச்சாரமும், மொழியும் அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல ஒரு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கும் ஆக்சுவலா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மாதிரி ஒரு ஒரு ஹைலி டெவலப்டு கண்ட்ரில இருந்து ஆபிரகாம் வந்து ஒரு அந்த நாட்டுக்கு போகும்போது கனடியன் மக்கள் வந்து அவரை வரவேற்கிறாங்க ஆக்சுவலா. அவர் வந்து வெறுக்கல. அவரும் தங்குறாரு அந்த கானான் தேசத்துல. எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க ஆக்சுவலா. அவர் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வராங்க. ஆபிரகாம் வந்து கத்துக்கிற ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காங்க. இப்ப ஆபிரகாம் வந்து பயங்கரமான ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றத விட, அவர் உண்மையாகவே ஒரு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் வந்தவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் குறிச்சு இன்னைக்கு நம்மளால ஹிஸ்டாரிக்கலாவே இந்த விஷயங்கள் எடுக்க முடியாத காரணம் என்னன்னா, அவர் உண்மையிலேயே வாழ்ந்த நபர் ஆக்சுவலா. அவர் உண்மையிலேயே வாழ்ந்தார்னா, எதுக்காக அவர் வந்து சுமேர் ராஜ்யத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போணும்? அப்போ நிச்சயமாக அவர் ஆண்டவர் பேசியிருக்காரு. அப்போ ஆண்டவர் அவர்ட்ட பேசியிருந்தா அவர் போனாருன்னா, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு அவர் வாழ்க்கைய முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கு முழுவதுக்கும் ஆபிரகாம் பேர் தெரியாம இருக்காரு ஆக்சுவலா. நல்லா பாருங்க, ஆபிரகாம் வந்து ஒரு தேவனுடைய கீழ்ப்படிந்த மக்கள் மாத்திரம் இல்லாம, ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலா. இஸ் அ வெல் வெர்ஸ்டு பெர்சன். இன்னைக்கு நம்மளும் நினைப்போம், இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதம் குடுத்துருக்காங்க, இவ்வளோ செல்வம் குடுத்துருக்காங்க, இவ்வளோ வேலை குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஊழியம் செய்யணுமான்னு யோசிப்போம். இல்ல அப்படி யோசிக்காதீங்க. உங்களை விட தலை சிறந்த அந்த ஆபிரகாமே ஆண்டவர் வந்து பயன்படுத்தும்போது, இன்னைக்கு நம்மளும் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் இன்னைக்கு கடவுள் கீழ்ப்படிந்து நம்ம ஊழியம் செய்யும்போது, கடவுள் நிச்சயமாக உங்கள் தொழிலையும், உங்கள் வேலையையும், உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் அடுத்த ஒரு நம்ம நிகழ்ச்சி சந்திப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. பை பாய்.